ஹாய் ஹலோ வெல்கம் அப் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 12 பல் பூண்டு பல் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஒரு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ஐட்டம்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதாக நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் தக்காளியெல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கடைசி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 15 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். இப்போ எனக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை அந்த 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலேருந்து கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் அலசி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சில்லி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் அன்றைக்கி முரல் மீன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். மீன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு இப்போ எனக்கு எண்ணெய்லாம் ஓரளவு கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.